உங்கள் வசந்தசேகர். இப்போ சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஊடகங்களில் இந்த கூவாப்பட்டின்னு ஒருத்தர் கூவி கூவி உலகம் ஃபுல்லாக அது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சுங்க. அப்புறம் தான் அது தெரிஞ்சுது. அங்கே போய் பார்த்தா சில நண்பர்கள் இங்கேருந்து படையெடுத்து அங்கே போயிருக்காங்க. போய் பார்த்தா அங்கே போய் பார்த்தாக்கா அவர் சொன்ன மாதிரி இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்கள் ஊர் தண்ணி வந்து இளநீர் மாதிரி இருக்கும், சர்பத் மாதிரி இருக்கும், அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. இவங்க நிறைய பேர் நம்ம படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள்லாம் நல்லா பைக்கு கார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போய் இந்த ஊரை போய் பார்த்தாக்கா, ஆனால் அந்த இடம் இருக்குதுங்க, ஆனால் பூட்டி இருந்தது. என்ன விஷயம்னா அப்புறம் அவரே வந்து பதில் சொன்னார். இதுமாரி நான் வந்து ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் வந்து பூட்டிடுச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, 8 கோடி ரூபா இந்த தமிழக அரசு அதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒதுக்கிறாங்க. இந்த 8 கோடி என்னாச்சுன்னு தெரியல, இப்படியே விட்ருக்காங்க. ஆனால் இருக்குது, அவர் சொன்ன இடம் வந்து ஒரு ஏரி மலையெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளார அலோடு இல்லை ஏமாற்றோடு திரும்பி வந்தாங்க. இந்த கவர்மெண்ட் பாருங்கள், 6 மாதம் ஆகி போச்சு, ஒதுக்குனாங்க. அந்த பணம் என்ன ஆச்சு, இல்லை ஒதுக்கலையா? ஒன்று அதை வந்து அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இனிமேல் தான், ஏன்னா எல்லாருமே வந்து இது வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அது என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி ஒரு ஊரை வந்து உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சுட்டார் அந்த நண்பர். நன்றி, வணக்கம்.